ஹாய் ஹலோங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இனிமேல் வீடியோலாம் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அதாவது எனக்கு ரொம்ப மனசு வந்து இப்போ கூட ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம், ஆனால் சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பக்கூடாதுங்க என்னை பொறுத்தளவு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது நான் மட்டும் வெளியூரில் இருக்கேன். எங்கள் அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அக்கா எல்லாமே ஒரே ஊரில் தான் இருக்காங்க. நானும் கொஞ்ச நாள் அந்த ஊரில் தான் இருந்தேன். ஆனால் நான் இருந்த வரையும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வருவாங்க, நல்லா பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. நான் என்ன நினைப்பேன், நமக்கு நம்ம சொந்த பந்தம்லாம் பரவாயில்ல, நம்ம கூட இருக்குது, எப்பயுமே வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க, அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் எட்ட வந்துட்டேன். இப்போ வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட சரிங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா, போன மாதம் அமாவாசைப்போ ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு படைக்கணும், இந்த மாதிரி காசு வேணும்னு சொன்னாங்க. நான் அனுப்புனேன். ஏதாவது ஒன்றுனா காசு இந்த மாதிரினா மட்டும் ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. மற்றபடிலாம் நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறது கிடையாது. நான் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சொந்த பந்தம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஒன்றும், அதாவது அவங்களுக்கு அப்போ வந்து தேவைப்பட்டுச்சு, நம்ம காசு கொடுக்கணும், அதனால் தேடி வந்தாங்க, பேசினாங்க. இப்போ நம்மளால ஒன்றும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இவ்வளோ லாங்கில் வந்து நான் பக்கத்தில் இருந்தால் வருவாங்க, போவாங்க, கேட்பாங்க. இவ்வளோ லாங்கில் வந்தெல்லாம் வர முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஏன் அதை பற்றி கேட்கணும், போகணும். நல்லா இருக்கியா என்னன்னு கேட்டு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ஆனால் யார் யார் எப்படிங்கிறத கடவுள் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு புரிய வைப்பாராம். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்தும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எல்லாம் இருந்தும் கூட யாருமே இல்லாத மாதிரி ஒரு தருணம். நைட்டில் படுத்தா என்னடா நம்ம எல்லாம் இருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணி கூட நம்ம நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப வந்து மனசு வேதனையாக இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என் மனசை நானே தேற்றிக்கிட்டு, எல்லோரும் இப்படி தானே, சரி நம்மளும் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா வயசானவங்க எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் எங்கள் அம்மா மேலே எனக்கு பாசமாக இருந்தாலும் எங்கள் அம்மா என்னை ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்குறது கிடையாது. சரி அவங்களுக்கே பேச விருப்பம் இல்லாத போது நம்ம எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் பண்ணுறதில்ல. அந்த பாசங்கிறது மனசுக்குள்ளே இருந்தாலே போதுன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் எப்பயும் சரி எப்பயுமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எப்படி சொல்கிறது, நம்ம நல்லது நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நல்லது நினைக்கிறதுனால நம்மளை வந்து கெட்டவங்களாக அவங்க எல்லா விஷயத்துலையும் பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, பார்த்துட்டு போகட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் நல்லவங்கன்னு சொல்லி என்ன ஆக போகுது, கெட்டவங்கன்னு சொல்லி தான் என்ன ஆக போகுது, ஒன்றுமே கிடையாது. நான் முழுக்க முழுக்க நம்பி மனுஷன்லாம் யாருமே உண்மையாலுமே நான் நம்பலைங்க. நான் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். நான் நம்பலை. உண்மையாலுமே நான் நம்புறது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், கடவுள் தான். அந்த முருகர் தான், நான் கும்பிட்ற முருகர் தான் என்னை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றிக்கிட்டு வராரு. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில். எனக்கு அழுதா கூட கண்ணில் தண்ணி வராது, அந்தளவுக்கு நான் அழுதுட்டேன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு. அதனால் சொந்த பந்தம் எல்லாமே அப்படி தான். அதாவது ஒரு தேவைக்கு தான் பேசுகிறாங்க. எல்லாரும் வீட்லேயும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க பொண்ணுங்களுக்கு